என்ன யாருக்குமே தெரியல. யார சொன்னாங்க? யார் சொன்னது? கை உயர்த்துங்க. எழுந்து நில்லுங்க. தாவீது ராஜா கை தட்டுங்க எல்லாம். பாருங்க, இன்னும் அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கல அவங்க. அவங்க சொல்றாங்க. தாவீது ராஜா சொல்லியிருக்காரு, முன்கூட்டியே என்ன சொல்லியிருக்காரு? இப்படிலாம் நடக்கும், இந்த வார்த்தையை பேசுவார், ஆண்டவர் பிதாவால் இயேசுவானவர் என்ன பண்ணுவார்? கைவிடப்படுவார் சொல்லிட்டு முழுவதுமாக எங்கே கொடுத்துருக்காரு? தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. அந்த அந்த அதிகாரத்தை பார்க்கலாமா? சங்கீதம் 22 எடுங்களேன். சங்கீதம் 22 முழுவதும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஃபுல்லாகவே இந்த வசனத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு. பாருங்க. உண்டாவதாக. இந்த நன்னாளிலும் கூட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புனித வெள்ளியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப் துண்டில் மாட்டி அவர் வாழை நிலத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, அதுல முக்கியமான வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று அறிந்து. ஏன்னா அதுக்கப்புறம் வர வார்த்தை வந்து இன்னும் 2 தான் இருக்கு இல்லையா? 7 வார்த்தையில இன்னும் 2 வார்த்தை தான் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் எல்லா பாடுகளையும் பட்டு பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை ஆல்மோஸ்ட் அவர் முடிச்சிட்டாரு. அப்ப எல்லா வார்த்தையும் அவருக்கு முடிந்தது என்று அவர் நினைத்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லல, தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பிரசன்ட் டென்ஸ்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இந்த வார்த்தை அப்ப வேத வாக்கியம் எங்க நிறைவேறுச்சு? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏற்கனவே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுது. அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஏற்கனவே சங்கீதக்காரனான தாவீது என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து குடித்தார்கள். இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கல. அதுக்கு முன்பதாகவே சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு, ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துல பார்க்கும்போது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க? ரோம போர் சேவகர்கள் இந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சிலுவையில் அறையப்பட்ட பர்சன் எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப இழிவான ஒரு பர்சனாக பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ரொம்ப கொடுமையான ஒரு சிலுவை மரணம்ன்றது சாதாரணமான மரணம் கிடையாது. அது ரொம்ப கொடுமையான மரணம். அதில் அநேக பாடுகள் இருக்கும், எல்லாமே தெரியும். அதனால இந்த ரோம போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காடி நிறைந்த இந்த கசப்பு நிறைந்த அந்த காடியை கொடுக்கும்போது, அவர்கள் வந்து அந்த கசப்பு நிறைந்தது குடிக்கும்போது அவங்க ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொடுப்பாங்க அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிலுவையின் அந்த பயங்கரமான ஒரு மரணத்தை மறைப்பதற்காக அவர்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து வந்து யோவான்ல சொன்ன மாதிரியே நம்மளுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த வசனங்கள் மாறி மாறி வருது. ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கில் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதுல காடின்ற வார்த்தை வராது. அதற்கு மாறாக வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கசப்பு நிறைந்த காடின்ற வார்த்தை வரல. அதற்கு மாறாக வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது லூக்கால பார்க்கலாம். அதுல கொஞ்சம் டிஃபரா இருக்கும். லூக்கா 23:36. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து 37. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப லூக்கால திரும்ப காடியை கொடுத்து அப்படின்ற வார்த்தை வருது.
நீ யூதரின் ராஜாவானால், ஏன்னா யூதரின் ராஜா அப்படின்னு தான் அவருடைய அந்த சிலுவையின் மேல பொறிக்கப்பட்டிருக்குது. யூதரின் ராஜாவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மத்தேயுல பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அப்ப மத்தேயுல வந்து கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அப்போ 4 அதிகாரத்திலுமே ஒரே மாதிரி இல்ல. எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ கசப்பு கலந்த காடினா என்ன? வெள்ளை போளம்னா என்ன? அதுக்கப்புறம் ஈசோப்பு தண்டில் மாட்டி தான் அவருக்கு குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஈசோப்புன்னா என்ன? இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தாகம் அப்படின்ற அர்த்தம் வந்து இங்கிலீஷ்ல தர்ஸ்ட் அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு வந்து டிசையர். அதாவது ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, இது எல்லாமே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது, இன்னும் ஒரு 2 வாரத்துல அவர் முடிக்க போறாரு. அப்போ வந்து கொஞ்சம் நம்ம எனர்ஜி ஆயிக்கலாம் நம்ம உடம்ப அப்படின்னு சொல்லி அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த தாகமா இருக்கிறேன்னும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரா? அப்படி இல்ல. ஏன்னா நம்ம வருடம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை சரீர பிரகாரமாகவும் அவர் தாகமா இருந்திருக்க கூடும். அதே மாதிரி ஆத்தும தாகம் அவருக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றோம். ஆத்தும தாகம் அவருக்கு இருந்ததுனால தான் அவர் இவ்வளோ பாடுகளை சகிச்சாரு சிலுவையில. அப்ப ஆத்தும தாகத்தோடு தான் அவர் சிலுவைக்கு நேரா கடந்து வராரு. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவருக்கு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அவருக்கு களைப்பு உண்டா இருக்கலாம். அப்ப சரீர தாகமும் இருந்திருக்க கூடும். ஆனா ஆத்தும தாகம் அவருக்கு மிகுதியா இருந்ததுன்றது தான் இந்த இடத்துல நான் இன்டென்ஷனா வைக்கிறது அதுதான். ஏன்னா ஆத்தும தாகத்தோடு தான் அவர் ஆரம்பத்திலேருந்தே அதை எல்லா பிதாவாகிய தேவன் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே அவர் முடிக்கிறாரு. அப்ப தாகம் என்ற வார்த்தைக்கு வந்து தர்ஸ்ட் அப்படின்ற அர்த்தம். அடுத்து வந்து காடி அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பான ஒரு பொருள் தான் காடி. சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு அந்த காடி ஏன் கொடுப்பாங்கன்னா, உடல் வலி, அந்த உடல் வலிலாம் அவங்க மறந்து அந்த கசப்பு நிறைந்த பொருள் அவர்கள் உட்கொள்ளணும். அதில் வந்து அந்த உடல் வலி தெரியாதுன்றதுக்காக அந்த காடின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அடுத்து வந்து கடற்காளான். கடற்காளான் அப்படின்றது எதுக்குன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சீ ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சீ வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடற்காளான் எதுக்காகன்னா, ஒரு மயக்க நிலைக்கு வந்துருவாங்க. அதாவது அவர் எல்லா பாடுகளும் படுறாரு. சிலுவையில் வந்து பிதாவாகிய தேவனுக்காக அவர் அத்தனை பாடுகளையும் அவர் நிறைவேற்றிட்டே இருக்கிற டைமில் இந்த கடற்காளான் அவர் பருகிட்டார்னா மயக்க நிலைக்கு வந்துடுவார். ஸோ அந்த மயக்க நிலைக்கு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனதில்லை. அதனால் அந்த கடற்காளான் அவர் என்ன பண்ணலை, அவாய்ட் பண்ணுறாரு அதை. அப்போ ரோம சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரணத்தை மறைக்கிறதுக்காக, இந்த சிலுவையின் மரணம் ரொம்ப கொடுமையானது, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடற்காலனை தோய்த்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணல, வாங்கலை. அதே மாதிரி வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம்ன்றது என்னன்னா, அது ஒரு நல்ல வாசனை திரவியம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியம். அதில் வந்து வெள்ளை போலத்தில் ஒரு பிசின் இருக்கும். அந்த பிசின் வந்து ரொம்ப நறுமணமான பொருள். அது வந்து நிறைய விஷயத்துக்காக அதை பயன்படுத்துவாங்க. படுக்கையின் மீது, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதனுடைய செடி எப்படி இருக்கும்னா, முட்களுடைய மரமாக இருக்கும். அது அந்த வெள்ளை போலம்ன்றது ஒரு முட்களை சார்ந்த ஒரு மரம். அதில் இருக்கிற பிசின் தான் வந்து நறுமண திரவியமாக பயன்படுகிறது. மேலும் வந்து இறந்து போனவர்களுக்கு, அந்த காலத்தில் இறந்து போனவர்களுக்கும் அந்த வெள்ளை போலம் நறுமணமாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் அது பயன்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் தூபவர்க்கம், வெள்ளை போலம் அதெல்லாம் கூட வச்சாங்க. அப்போ இது வந்து ஒரு வாசனை திரவியமான ஒரு பொருள் தான். அப்போ அவருடைய இறப்புக்காக முன்னாடியே என்ன ஆகுதுன்னா வெள்ளை போலமும் அங்கே இது பண்ணியிருக்கு. அடுத்து வந்து ஈசோப்பு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். காடின்னா என்ன, கடற்காளான்னா என்ன, அப்புறம் வந்து வெள்ளை போலம் என்றால் என்ன, இப்போ கடைசியாக ஈசோப்பு. ஈசோப்பு அப்படின்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது சொல்வார், அதாவது அவர் பாவ உணர்வில் ஈடுபட்ட போது, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்வார். அப்போ ஈசோப்புன்னா என்ன, ஈசோப்பினால் சுத்திகரியும்னு சொல்றாரே, அப்போ என்ன, அது என்னவா இருக்கும் அப்படின்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாண காலத்துல எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஈசோப்புனா என்னன்னு பார்க்கலாம். எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும்
சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெரித்து ஓகே. அப்போ எதையாகிலும் சுத்திகரிக்க விரும்பினால், அதாவது வந்து ஒரு நபரையோ, ஒரு வீட்டையோ, அப்படி இல்லன்னா வீட்டு நிலைக்காலையோ ஏதாவது சுத்திகரிக்க விரும்பினா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், ரத்தத்துல தோய்த்து, அதாவது வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தத்துல தோய்த்து, ஈசோப்பு கொப்பிலே முக்கி, அத என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு நிலைக்கால்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நபர் மீதோ, யாரெல்லாம் வந்து பாவம் பண்ணியிருக்காங்களோ, இந்த சுத்திகரிப்பு நடைபெறும். அப்ப இந்த ஈசோப்புன்றது என்னன்னா, சுத்திகரிப்புக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஈசோப்பு. ஓகேங்களா? ஸோ இப்ப ஈசோப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த தாகமா இருக்கிறேன்ற வார்த்தைக்கு வரலாம். தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை ஆத்தும தாகத்தை அவர் என்ன பண்றாருன்னா, ஆத்தும பாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மக்கள் பாவத்திலும், சாபத்திலும், தேவனை அறியாத மக்கள், பின்மாற்றம் அடைந்த மக்கள், இப்படியாய் நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவர் என்னன்னா, அவருடைய ப்ராசஸ் முடியுது. அப்ப என்ன பண்றாரு அவர்னா, நான் தாகமா இருக்கிறேன். ஏன்னா அநேக ஜனங்கள் எனக்கு இருக்கு. எல்லா ஆத்துமாவும் என்னுடையது. அப்ப நான் இன்னும் தாகமா இருக்கிறேன். அநேகர் எனக்குள்ள இப்ப ஜீசஸ் தான் நம்மளுக்கு வழி. அவர் சொல்ட்டார், நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேருக்குமே நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரு தாகமா இருக்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் பார்த்து சொல்றார், தாகமா இருக்கிறேன். அந்த ஆத்தும தாகம் அவருக்கு நெறைய இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தன்னா, 1,10,000 பேருக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்றாரு. அப்போ ஆத்தும தாகம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். அதே ஆத்தும பாரம் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஏன்னா நம்மள சக மனுஷங்க, நமக்கு பக்கத்துல இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நெறைய பேரு நம்மளை காட்டிலும் நல்லவர்களா இருப்பாங்க. ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. நான் நெறைய அந்த மாரி ஒரு பெர்சன பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ! இவங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே! ஆனா ரொம்ப விக்கிரகத்துல அடிமையா இருப்பாங்க. இவங்க கிட்ட இவ்ளோ நல்ல குவாலிட்டீஸ் இருக்கே, நல்ல கேரக்டர் இருக்கே. ஆனா அவங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரலையே ஆண்டவரே! மனசுல நெனச்சுப்பேன். இன்னும் இவங்கலாம் ரட்சிப்புக்குள்ள வரலையே! இவ்ளோ நல்ல குணம் இருக்கே அவங்களுக்கு. நீங்க ஏன் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள இன்னும் அனுமதிக்கல? அதுக்காக நான் பிரேயர் பண்றேன்ப்பா. கூடிய விரைவில ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. அதே மாரி ஒரு குடும்பம்னு எடுத்தா, ஒரு 4, 5 அண்ணன் தம்பி உள்ள ஃபேமிலி இருக்கும். அதுலயுமே நான் நெனைப்பேன், இந்த குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலையே, இந்த ஃபேமிலில 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்களே, ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலையே. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த ஆத்தும பாரத்தை, இந்த வேத வசனங்கள்லாம் வாசிக்கும்போது தானாவே இந்த மாரி எண்ணங்கள்லாம் வருது. இவங்க ரட்சிக்கப்படலையே, அவங்க ரட்சிக்கப்படலையேன்னு வருது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த சிந்தைய நமக்குள்ள வைக்கிறாரு. அப்ப அவரு எப்பேர்ப்பட்டவரா இருப்பாரு? அவரா எல்லா ஆத்துமாவும் என்னுடையதுன்றாரு. அப்ப அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளா இல்லாம இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அப்போ அவருடைய ஆத்தும தாகம் மிகவும் பெரியதா இருக்கிறது. அப்ப அத நம்ம வந்து தீர்க்கணும். தீர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல் காரியம் என்னன்னா, பாவத்திலிருந்து நம்ம வெளியில வரணும். அப்ப அவருடைய தாகத்த நம்மளால தீர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுதான். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளும் சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பாமல் இன்னமும் பழைய பாவம், பேர் கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருந்து, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நெறைய செய்யும்போது, அவருடைய மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. அதனால அவர் வந்து அவங்க எப்போ மனம் திருந்துவாங்க? சான்ஸ் குடுப்பாரு. ஆனா எப்போ மனம் திருந்துவாங்க? எப்போ ஆண்டவருக்குள்ள அவங்க வருவாங்க? அப்படின்ற ஒரு தாகத்தோடு அவர் வந்து இருப்பாரு. அப்போ பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும்போது அவருடைய தாகத்தை தீர்க்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசி. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் நம்ம ஆணி அடித்து கையை காலை கட்டி போட்டு ஒரு ஸ்டூல் மேலே நிற்க வைக்கல. ஹல்லேலூயா. அவரை ஆணி அடித்து, காலிலையும் ஆணி அடித்து அவர் என்ன பண்ணாங்க, மாட்டிட்டாங்க. ஒரு ஃபோட்டோவை மாட்டுற மாதிரி சிலுவையில் மாட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல தொங்கும் பொழுது, சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆமென். இன்னும் முடியல.
முடிந்ததுன்னு சொன்னது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு வந்து இப்படியாய் அன்பு செலுத்தினார். ஆமென். மன்னிப்பு, ஒவ்வொருக்கும் மன்னிக்க தெரியாதவங்க என்ன பண்ணாருன்னா மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படியாய் மன்னிங்க, ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துங்க அப்படின்னு. ரட்சிக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணார்னா ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா மன்னிக்க சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம அன்பில்லாத திக்கற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பராமரிக்கிறார். அப்படியாய் கற்றுக் கொடுத்தார். அங்கலாய்ப்பு, தவிப்பா, தாகமாக இருக்கிறன்னு நம்ம பார்த்தோம்ல, அதே போல் என்ன பண்ணுறாருன்னா அங்கலாய்ப்பை பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறார். இப்படியாய் ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறாரு, பிதாவின் சித்தத்தின்படி என்ன பண்ணுறாருன்னா இவ்வுலகுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியங்களையும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் முடிந்தது, அவர் சொன்ன வாக்கியங்களெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒப்பு கொடுக்குறார் சிலுவையில். அவரை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை எவ்வளோ தெரியுமா? அவர் சுமந்தர்ல சிலுவை, இங்கே பாருங்கள் சிலுவை இருக்குல்ல, இந்த சிலுவை அவர் சுமந்த சிலுவை எவ்வளோ வெயிட்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 150 கிலோ. ஹல்லேலூயா. 150 கிலோ நம்மளால் தூக்க முடியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்தால் கூட தூக்க முடியாது. 150 கிலோ அந்த சிலுவையின் வெயிட்டு. நீளம் எவ்வளோ தெரியுங்களா? 15 அடி நீளம். ஹைட்டு வந்து 15 அடி. இது வந்து 12 அடி ஹைட்டு. இதுக்கும் ஒரு 3 அடி மேலே 15 அடி நீட் ஹைட்டில் இருக்குது. அகலம் வந்து 8 அடி அகலம். 8 அடி அகலம். அப்படியாப்பட்ட சிலுவை என்ன பண்ணாருன்னா 150 கிலோ வெயிட்டை தூக்கிக்கின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மலை மேலே நடக்க வைக்கிறாங்க. தூக்கின்னு போகிறத மாத்திரம் இல்லை, அவர் அடிக்கிறாங்க, அவர் எட்டி உதைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படியா இப்படி சிலுவையை சுமந்தார். அதுக்கப்புறம் என்னன்னா அவர் சரீரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியின் அளவு பார்ப்போமா? 8 இன்ச்சு. 8 இன்ச்சு நீளம் வந்து 8 இன்ச்சு. அகலம் வந்து எவ்வளோன்னா 3/4 அடி, 3/4 இன்ச்சு. அகலம் வந்து 3/4 இன்ச்சு. அந்த ஆணி என்ன பண்ணுறாங்க, கையிலையும் கால்களையும் அடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ வேதனை, சின்ன முள்ளு பட்டாலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பதறி போயிடுறோம். நான் ஒரு இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த இடத்துல சின்ன சின்ன முள் இருக்கும், அந்த கீரை முள், அது பட்டுடுச்சு. அது எனக்கு ஒரு நாளில் எடுக்க முடியல, வேறு அதை நல்லா மாட்டிக்கினால செருப்பு போடும் போதெல்லாம் வலி. இதுவே நம்மளால் தாங்க முடியல. அவர் கையில் ஆணிகள் 8 இன்ச்சு நீளமுள்ள ஆணியை, அகலம் வந்து 3/4 இன்ச்சு, இதை வந்து அடித்தாருங்க. இப்படியா அவர் என்ன பண்ணார்னா சிலுவையை சுமந்தார். அப்படியாப்பட்ட வெயிட்டை சுமந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று என்ன பண்ணார்னா சிலுவை சுமந்து அவர் என்ன பண்ண நம்மளே ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் பிதா இதை சொல்லி அனுப்பிய இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. இப்படியாய் நம்மளுக்கு நன்மையானதை செய்து முடிக்க அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் வந்து பசிக்காக அவர் வந்து என்னுடைய பசியை தீர்க்க போஜனை கொடுங்க, அப்பத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரா? இல்லை. அவர் வந்து பிதாவின் சித்தத்தின்படி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக இவ்வுலகுக்கு அவர் ஒரு மகனாக மனிதனாக இவ்வுலகில் பிறந்து ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய இந்த இவ்வுலகத்துக்கு வந்தார். அதுவே எனக்கு போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதுவே எனக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, இதன் பிரகாரமாக நம்ம என்ன பண்ணோம், நடந்து கொள்ளணும். அதாவது இப்போ 5 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நன்மைக்கான காரியங்களை தான் நம்ம பார்த்தோம். ஒன்றும் தீமைக்கானது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நன்மையான காரியங்கள் தான் நம்ம பார்த்தோம். அதன் பிரகாரமாய் நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்த எல்லா அன்பின் ஐக்கியத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கடைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை
தேவனாய் கர்த்தர் ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் செய்த பாவங்களையும் நாம் செய்த மீறுதல்களையும் நாம் செய்த தவறுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்து எல்லாம் முடித்து விட்டேனப்பா, எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன் தலையை சாய்க்கிறார். ஹல்லேலூயா. முடியவில்லை, இன்னும் முடியல, இன்னொரு வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே பாருங்களேன், நம்ம முடிந்தது என்று சொல்லும் பொழுது ஆங்கில வார்த்தை வந்து இட் இஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. முடிந்தது, ஃபினிஷ்டு. அதே போல் கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை இருக்குது டெட்டல்ஸ்டாய். ஆமென். டெட்டஸ்டாயின்ற கிரேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் ஒரு போருக்கு போகும்பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது யுத்தத்தில் வெற்றி பெற்று வீடு திரும்பும் பொழுது நான் எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அது வெற்றியின் குரலாய் அந்த தேசத்தில் சொல்லப்பட்டது. இப்பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்றார், பிதாவை நோக்கி, பிதாவே நீர் கொடுத்த காரியத்தை நான் வெற்றியோடு முடித்தேன், இவ்வளவு பிள்ளைகளையும் நான் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தேன் என்று சொல்லி தன் அப்படியே ஒரு ஆவேசமாய் சொல்றது காரியம் இது டெட்டல்ஸ்டாயின்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிந்தது. அது தோல்வியின் குரல் அல்ல, வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. வெற்றியின் குரலாய் அந்த இடத்துல முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் இந்த வார்த்தைகளை இப்படியாய் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்க கூட போன வாரம் நான் ஆரம்பக்கம் இடம் பார்க்க போனேன். அந்த இடத்துல ஒரு 10 பிள்ளைங்க, வாலிபன பிள்ளைங்கெல்லாம் 10th எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஒரு டீ ஸ்டாலில் நாங்கள் உட்காந்துருக்குறோம். எல்லா பிள்ளைங்களும் வந்து என்ன பண்ண, கேக்கு என்னவோ ஆர்டர் பண்ணாங்க. அவங்க எல்லாமே பார்த்து நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கேக்கு எல்லாம் மூஞ்சில் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி மூஞ்செல்லாம் பூசிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒருத்தர் 60, என்னப்பா இந்த பசங்க இப்படி இருக்குது, ஒரு வாலிப பிள்ளைங்க மாதிரி தெரியலையே, இதுங்களெல்லாம் நான் அவுத்து விட்ட மாதிரியே ஓடுதுங்களே அப்படின்னு மாதிரி ஒருத்தர் முறுமுறுக்கிறேன். நான் என்ன நினச்சேன், இந்த சந்தோஷம் அவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இது வெற்றி. அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க. அப்புறம் 365 நாளும் இந்த பள்ளி கல்வின்னு போயின்னு இருந்தாங்க. படிப்பு. அன்றைக்கி என்னாச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாவற்றையும் முடித்தோம் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அனுப்பினது நிமித்தமாய் இந்த பூமியில் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க நாம் பாவம் செய்தோம். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த பிதாவின் சித்தத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி அவர் வெற்றி குரல் எழுப்பினார். ஆமென். யோவான் 6:17 அங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்துறாரு? ஆர்ப்பரிச்சு டான்ஸ் ஆடி அப்படியே மகிமைப்படுத்தினாரா? இல்லைங்க. நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகுக்கு வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு இல்லாதவங்களுக்கு அன்பு கொடுக்கிறார். நிறைய வீட்டில் தாய் தகப்பன என்ன பண்ணுவாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் அவங்களோட அன்பாக பேச மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவானவர் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்துகிறாய், அன்பை செலுத்தும்படி, அன்பை கற்றுக் கொடுக்கும்படி இவ்வுலகுக்கு அவர் என்ன பண்ணார்னா மனிதனாய் வந்தார், அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அன்பு செலுத்துவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர் என்ன பண்ணாங்க, ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆறுதல் செய்கிற தேவன். அதனால தான் எல்லாவற்றையும் மன்னிக்கிற குணம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். மன்னிக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய், இந்த நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இந்த 7 வார்த்தைகள் நல்லா கவனித்து பாருங்களேன். மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை என் மனுஷனுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு நிறைய வேணும், மன்னிக்கிற குணம் வேணும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு மன்னிக்கும்படி இந்த உலகத்தில் இந்த முதல் வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும்படியாக வைத்தார். ஹல்லேலூயா.
வேதத்தில் எவ்வளோ வசனங்கள் இருக்கலாம். அதை மன்னிப்பை பற்றி நாம் முதல் வார்த்தையை பார்க்கிறோம், ரெண்டாவது ரட்சிப்பை பற்றி பார்க்கிறோம், மூணாவது பராமரிப்பு என்ற வார்த்தையை பார்க்கிறோம், நாலாவது அங்கலாய்ப்பு, அப்படியே ஐந்தாவது தவிப்பு. ஒவ்வொருவரும் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்த்து பிடிக்கத்தக்கதான கிருபையை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்க வந்தார். பிதாவின் சித்தத்தைப்படி செய்தார். அது என்ன பண்ணுறாரு, பிதாவே நீர் சொன்ன வார்த்தையில் நான் முடித்தேன், ஹல்லேலூயா, முடித்தேன் என்று சொல்லி இந்த நாளில் அப்படியாய் மத்திய யோவான் 6:38 படி. யோவான் அதிகாரம் யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. நான் அருமையான வார்த்தை பாருங்களேன். என் சித்தத்தின்படி அல்ல, ஹல்லேலூயா, என் இஷ்டப்படி நான் இங்கே வரல. அவர் என்ன சொல்றார் பாருங்க, அருமையான வார்த்தை. ஆண்டவர் பிதாவை பார்த்து என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் இவ்வுலகத்துக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை, உலகத்தில் அநேக பாவங்கள், அநேக உபத்திரவங்கள், களியாட்டங்கள், குடி, எல்லா பாவங்கள் இருக்குது. பிதா பார்க்குறாரு, நாம் படைத்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறார்களே, இவர் என்ன பண்ணோம், சீர்படுத்த அவருடைய பிள்ளையை, சொந்த பிள்ளையை நம்மளுக்காக அனுப்பினார். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஆண்டோட நாமத்தை இந்த நாள் நம்ம மகிமைப்படுத்துவோம். பிதாவிடத்தில் சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின், பிதாவின் சித்தத்தின்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற நோக்கம், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணோம், ஒவ்வொருவரும் அன்புக்குள்ளவர்களாக இருக்கணும், மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும், அநேகரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் செய்து நான் முடித்தேன் என்று சொல்கிறார். ஆமென். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவை நோக்கி என்ன சொல்றாரு, மகா சத்தமா சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு, வேலைக்கிழமை நைட்டு அவரை கைது பண்ணிடுறாங்க. அந்த நைட்டு முழுக்க அவர் விசாரணைக்காக இங்கேயும் அங்கேயும் அலக்கடிக்கப்படுறாரு. அவர் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஆணைகள் அடிக்கப்படுது. அவர் முற்கிரிடம் சுட்டப்பட்டவராக, விழாவில் குத்தப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் எவ்வளோ சோர்வாக இருந்திருப்பார். நம்ம இப்போ ரெடில்ஸ் போயிட்டு வரோம், நல்ல வெயிலில். ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்தபோது நம்மக்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பேசுவோமா? கொஞ்ச நேரம் இருங்கப்பா, ஏதாவது சில்லுன்னு தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வாக சொல்லுவான். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, மகா சத்தமாய் சொல்கிறார். மகா சத்தமாய் சொல்லி என்ன பண்ணுறாரு, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். துவங்கும் போதும் முதல் வார்த்தையிலையும் அவர் பிதாவை நோக்கி பார்க்குறாரு. கடைசியாக முடிக்கும் போதும் பிதாவை நோக்கி பார்க்குறார். அவர் சிலுவையில் அறையும் போது மட்டும்தான் பிதாவை நோக்கி பார்க்குறாரா, இல்லை அதுக்கு முன்னாடி அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் சிறு வயதுலேயே அவர் பிதாவை நோக்கி பார்க்குறாரா? அவர் சிறு வயதாக இருக்கும் போதே கூட என்ன செய்கிறாரு, பிதாவை நோக்கி பிதாவை கனப்படுத்துகிறார். நம்ம பார்த்தோம்னா லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அவர் என்ன செய்கிறாரு, அவங்க அப்பா அம்மா அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர் போயிட்டு அவங்க அந்த பிரயாண கூட்டத்தில் காணன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தேடின்னு போயிட்டு அவர் ஒரு விசாரத்தோடு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாரு,
என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் இருப்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்த நோக்கமே இந்த பூமியில் எதுக்காக வந்தார்? மனுஷனை மீட்பதற்காக, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக தான் அவர் வந்தார். சும்மா வந்து மனுஷனாக வாழ்ந்துட்டு போகிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வரல. அதனால தான் என்ன சொல்கிறாரு, சின்ன வயசாக இருந்தாலும் கூட என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படியே கூட யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்ன சொல்கிறார், எப்பவுமே பிதாவுக்கு பிரியமாக தான் அவர் நடக்கிறார். அவர் மனுஷனாக பூமிக்கு வந்துட்டார், மனுஷனாக 100% அவர் வாழுறாரு. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவர் என்ன செய்கிறாரு, பிதாவை ஒரு வார்த்தையும் சொல்ல, பிதாவுக்கு பிரியமானபடி தான் அவர் என்ன செய்கிறாரு, எல்லா இடங்களிலும் அவர் நடந்து கொள்கிறார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவங்கன்னு சொல்கிறோம். எல்லா விதத்திலும் நம்ம ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக நம்ம நடக்க முடியுதா? நடக்கிறோமா? ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகுது. ஆனால் இவர் பாருங்கள், பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்போதுமே அவர் செய்கிறார். அவர் அப்படி செய்கிறதுனால தான் என்ன செய்கிறாரு, சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி அவரை ஒப்பு கொடுக்கிறார் பார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? பூமிக்கு இவர் மனுஷகுமாரனாக போனோம், பாடுகளை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் சிலுவை சுமக்கணும், சிலுவையில் அவர் ஜீவனை விடுதுன்றது இது எல்லாமே பிதா குமாரனுக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை திட்டமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அனுப்பின வேலையை முடிக்கிறது மட்டும் ஒரு நோக்கமாக வரல. அவர் எப்படி ஒப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்களா, பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்குறாராம். எபிரெயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் எப்படி ஒப்பு கொடுக்குறாரு ஏசு, பிதாவே நீங்கள் ஏதோ சொன்னீங்க, சொன்ன வேலையை வந்து நான் செஞ்சுட்டேன், சிலுவையில் நான் அரைஞ்சிட்டாங்க, இவ்வளோ பாடுபட்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீங்கள் சொன்ன வேலை முடிஞ்சிச்சு, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போல. ஆனால் நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஒரு வேலையை சொன்னோம்னா எப்போ பாரு வேலை சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கின்னு ஒரு சலிப்போடு செய்வாங்க. ஆனால் குமாரன் என்ன பண்ணுறாரு, அப்படி சலிப்போடு செய்கிறாரா? இல்லை, பழுதற்ற பலியாக அவர் என்ன செய்கிறாரு, கடைசியாக ஒப்பு கொடுக்குற நாட்களில் கூட அவர் ஒரு பழுதற்ற பலியாக தான் பிதாவுக்கிட்ட தன் ஜீவனை ஒப்பு கொடுக்குறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கிறார், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்களா, பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவர் வந்து சாதாரணமாக வந்தோம் போனேன்னு சொல்லி இல்லாமல் அவர் எப்படி வந்தாரோ, அவர் பரலோகத்தில் இருக்கும்போது எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, பழுதற்றவராக இருந்தாரோ, அதே போல தான் இந்த பாவ நிறைந்த உலகத்தில் அவர் வந்தாலும் கூட அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருந்து ஒரு பரிசுத்த பலியாக அவர் என்ன செய்கிறாரு, பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்குறாரு, நம்ம வருஷம் வருஷம் பார்க்குறோம். ஆனாலும் அவர் எதுக்காக வந்து அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கணும்? அவரே பரலோகத்திலே பிதா கூட இருந்திருக்கிறான்ல. அப்படி இல்லாமல் அவர் வந்து ஏன் இந்த பூமியில் எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தீத்து 2:14. அவர் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்காக தன் சிலுவையில் ஜீவனை ஒப்பு கொடுக்குறாரு? யாருக்காக ஒப்பு கொடுக்குறாரு சொல்லுங்க? நமக்காக தான். சகல அக்கிரமங்கள் என்ற இந்த பாவத்திலிருந்து ஒரு விலக்கெல்லாம் கிடையாது. சில இதுகளாம் கொடுத்தாங்களாம், கூட சலுகை கொடுத்தாங்களாம் அரசாங்கத்தில், இந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை இல்லை, இது இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சகல அக்கிரமங்கள் நின்றோம், அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம மீட்டு கொள்வதற்காக தான் அவர் என்ன செய்கிறாரு, பரலோகத்தின் மேன்மையை திறந்து ஒரே பேரான குமாரன் என்ற மகிமையை விட்டு இந்த பூமியில் மனிதனாய் வந்து
நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பழுதற்ற பலியாக பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமங்கள் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். நம் பாவிகளாக இருக்கும்போது அவருடைய அன்பை விளங்க பண்ணுறார். அதே போல் கலாத்தியர் 1:4 கூட பார்க்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவனை இந்த பொல்லாத பிரபஞ்சம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறீங்களா, எவ்வளோ தீமையான காரியங்கள் இருக்கிறது. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் நாட்கள் என்ன பார்க்குறோம், அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். மதமாற்ற தடை சட்டங்கள் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம மீட்டு கொள்வதற்காக தான் அவர் என்ன செய்கிறாரு, சிலுவையில் தன்னை பழுதற்ற பலியாக பரிசுத்த பலியாக தன் ஜீவனையே பிதாக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒரு பாவமும் செய்யாத அவர் நமக்காக மனிதனாய் வந்து பாடுகளை அனுபவித்து நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்து தன்னுடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்த இப்போ இப்படிப்பட்ட தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏதாவது செய்யணும்ல. சும்மாவே வந்து உட்காந்துட்டு போனோம்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இருக்காது. அப்போ நம்மளும் அவருக்காக ஏதாவது செய்யணும். அப்போ நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செய்கைகளை என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னா இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா, இது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா என்ன செய்வான், நம்ம யோசனைகள் உறுதிப்படும். ஆனால் ஒப்பு கொடுக்காம நம்ம என்ன செய்வான், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இனி வர நாட்கள் அப்படி இல்லாமல் நம்முடைய செய்கைகள் என்ன செய்யணும், பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். செய்கைகள்லாம் என்ன, இப்போ படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க, நான் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா என்னன்னு தெரியல, பயமாக இருக்குதா, எவ்வளோ தான் படித்தாலும் ஞாபகத்தில் இருக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் செய்கையை நீங்கள் என்ன செய்யணும், பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதுக்காக படிக்கவே படிக்காமல் இருந்துட்டு நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டார். நம்ம படிக்கிற வேலையை பார்க்கணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். அதே போல் வந்து ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தியுள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை என்ன பண்ணோமா, பரிசுத்த ஜீவ பலியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஜீவ பலியை சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்குறதுன்னு சொன்னார். கர்த்தர் நம்முடைய ஆலயமாக, நீங்கள் என்னுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து தேவனுடைய ஆலயம் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணோம், பாவ காரியங்களுக்கு விலக்கி பரிசுத்த பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி மனிதனாக இந்த பூமியில் இருக்கும்போது கூட பரிசுத்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவ தேவனாய் ஆராதிக்கிற நாமளும் கூட என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை குற்றமற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்யணும், நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். ஆனால் வந்து பிடிப்பாங்க, பொடி போடுவாங்க, மதுபானம் அருந்துவாங்க. ஆனால் அப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, திருவந்தில் கையிடுறாங்க. ஐயாவால் சொல்ல தான் முடியும், யார் யார் வந்து தவறான காரியம் செஞ்சுட்டு இங்கே திருவந்தில் வந்து கையிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு செய்கிற உங்களுக்கு அது தெரியும், இது நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து இதில் கையிடுறோமேன்னு சொல்லிட்டு. அவர் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் அவர் தப்பிச்சிடுவார். அவர் எவ்வளோதான் சொல்லியிருந்தாலும் கூட அந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவ சரீரத்தோடு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த திருவிருந்தில் கையிடுறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களில் கடந்த காலங்கள் எப்படியா இருந்தாலும் கூட இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை பரிசுத்த பலியாக ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்த வரோம். செய்தியை கேட்குறோம், அவர் சொல்கிறத சொல்லிட்டோம், நம்ம கேட்கறத கேட்டு போவோம்னு சொல்லிட்டு இல்லாமல் உண்மையான ஜீவ பலியை நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்.